நான் சொல்றது நீ ஓட்டு போடு, என் பொண்டாட்டி என்னை மீறி ஓட்டு போட மாட்டா, எங்க வீட்ல நான் சொல்றதா. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambiratin Adayalam. திரு விஜய் அவர்கள் ஸ்லோவா தன்னுடைய உயரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்கு. ரெண்டு பேருமே பிராக்டிக்கலா புரிஞ்சு இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு ஆட்சி இல்லை. திமுகவால இல்ல, திமுக கூட்டணியாலையும் 200 அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சிசிடிவின்னு அர்த்தம். அது வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு அஃபீஷியல் சங்கி, இது அன்அஃபீஷியல் சங்கி உனக்கு எப்படின்ட்டு அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ நிலைமை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். பல பரிமாணங்களை இவங்களை பார்த்துருக்கோம். பட் அவங்களுடைய உண்மையான முகம் அப்படின்னா ஒரு கிரேட்டான ஹியூமன் பீயிங். ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் எப்போ அவங்கக்கிட்ட அக்கான்னு ரீச் அவுட் பண்ணிங்கனாலுமே அவங்க இருப்பாங்க, எல்லாருக்காகவும் இருப்பாங்க. நல்ல உள்ளம் கொண்ட எல்லாருக்கான ஃபேவரட்டான அக்கானா அது தமிழிசை மேம் தான். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as I welcome on stage தமிழிசை சவுந்தரராஜன் மேம் to please join us. மேம் வாங்க. மேம் நீங்கள் ஒரு விருது விழாக்கு ஒரு லக்கி சாம் மேம். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த விருது விழா ஹிட்டு தான். யூ மேக் ரேர் அப்பியரன்சஸ். ஆனால் நீங்கள் அது ரொம்ப வேர்தியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உள்ளத்தில் தோணினா மட்டும்தான் அந்த விழாக்கு நீங்கள் வருவீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி த ஃபேவரட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த விருது விழாக்கு வருகை தந்து யூ மேட் திஸ் வெரி ஸ்பெஷல். த ஃபேவரட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மேம். இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஃபேவரட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு விரும்புபவர்கள், தமிழ்நாடு கொண்டாடுபவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிக நல்ல நிகழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல நிகழ்ச்சின்னு தோணாதான் வருவேன். நான் வந்தாலே அது நல்ல நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பசியோடு இருப்பவனுக்கு விருந்து முக்கியம், சாதனையாளர்களுக்கு விருது முக்கியம். ஆக அந்த விருது நம்மை ஊக்கப்படுத்துகிறது, மேலும் சாதனை செய்ய தூண்டுகிறது. அதனால் இத்தகைய விருது வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு JFW நிறுவனத்திற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகும் அவார்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரல் கொண்ட ஒரு மனிதருக்கு. குரல் அப்படின்றது தன்னுடைய வாய்ஸோடைய டெசிபிள் லெவலில் கிடையாது, அவருடைய ஆழமான வார்த்தைகளுக்கும் அவருடைய ஒப்பீனியன்ஸுக்கும். அதுதான் யாருக்குன்றதை பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் தி AV ப்ளீஸ்? Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Most powerful voice of digital. The award goes to Rangaraj Pandey. மக்களின் குரலாக இருக்கும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறது JFW. The most powerful voice of digital ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு விருது வழங்குவதில் JFWக்கு மிக பெருமை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். இல்லை மேம், உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அக்கா தம்பிக்கு கொடுத்துருக்குறேன். அவர் வேலை ஏறி வந்தோன்னு சொன்னேன், இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு சம்மதித்ததற்கு நன்றின்னு சொன்னார். நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க பேர் அப்படிப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் மிக நல்ல பேர். இன்னொன்று நீங்கள் சொன்ன அழகாக சொன்னீங்க, டிஜிட்டலில் வேறு பவர்ஃபுல் வார்த்தைகள், எழுத்துக்களே ஆயுதமாக்கியவர். அதனால் எழுத்து சாதாரண எழுத்தில் ஆயுதமாக நான் வந்து கேள்வி கணைகளை வைத்து துளைப்பேன் என்று எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களை சங்கடத்திற்குள் ஆழ்த்தியவர். இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு என்னன்னு நான் கேட்டுக்கேன். ரங்கராஜ் பாண்டே நிகழ்ச்சியே போயிட்டு வந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் வந்து கேள்வி கணைகளில் துளைக்கப்பட்டு மிக நன்றாக பதில் சொல்லக்கூடிய அரசியல்வாதின்னு பேர் வாங்க வைத்தவர். மிக இள வயதிலிருந்து தனது திறமையினால் முன்னுக்கு வந்தவர். 1999 நினைக்கிறேன் இல்லையா, தினமலரில் சேர்ந்தது. தினமலர் தாமரை மலர் பாராட்டுகிறது. அதனால் அதுக்கப்புறம் அந்த 99 ஏன் எனக்கு நினைவுக்கு இருக்கிறதுனா, நான் அந்த ஆண்டு தான் பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்து கொண்டது. ஆக அதற்கு ஒரு 26 ஆண்டுகள் எனது அரசியல் பயணம், 26 ஆண்டுகள் அவரது ஜேர்னலிஸ்ட் பயணம். அதனால்
ஒரு நல்ல தம்பிக்கு, திறமையான தம்பிக்கு, தன்னால் தன் திறமையினால் வளர்ந்த தம்பிக்கு விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாணக்கியரை சமாளிப்பது மிக்க ஒரு சிரமம். ஆக அந்த சாணக்கியரை இங்கே வந்து நான் விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதை சொன்னால் அவர் எப்பவும் சங்கிம்பாங்க. அவர் கருத்துக்களை பலமாக சொல்வதனால் சில நேரங்களில் தம்பி என்ற பெயரை தாண்டி சங்கி என்ற பெயரை வாங்கியிருக்கிறீர்கள். தம்பி சங்கிக்கு அக்கா சங்கி விருது கொடுத்திருக்கிறேன் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இதை சொல்வதில் நான் கவலைப்படவில்லை என்று சொல்லிக்கொள்ளலாம். நான் சொன்னல மேம், மனசில் இருக்கிறது அந்த கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு மூலமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தான் நீங்கள் வரும் இடம் எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மேடையில் இருக்கும்போதே இந்த விருது உங்கள் கையால் வாங்கினதில் சார் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அக்கா வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மீடியாவுக்கே வந்து அக்கா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எப்போ போட்டாலும் கண்டென்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், தம்பி ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பட்டு போகிறோம்லாம, நான் ஒரு அஃபீஷியல் சங்கி, நீ அன்அஃபீஷியல் சங்கி உனக்கு எப்படின்ட்டு அக்கா ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தமிழில் கிடச்சிருச்சு. அது அக்கா வந்து அது மாதிரி வந்து எப்பயுமே நாங்கள் வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்துலேருந்து வந்து ஒரு தேசியவாதியாக தான் தொடரணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீடியாவில் வந்து ஒரு பெண் சக்ஸஸ் பண்ணுறது எவ்வளோ சிரமமோ அதோட டபுள் மடங்கு சிரமம் வந்து பாலிடிக்ஸில் சக்ஸஸ் பண்ணுறது. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, அக்கா வந்து மாநில தலைவராக பதவியேற்ற போது தான் வரலாற்றில் முதல் முறையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பகிரங்கமாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கட்சியில் தலைவராக வர்றவங்களுக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் வாழ்த்து சொல்கிறங்கிறது வாய்ப்பே இல்லை, அதுவும் ஜெயலலிதாட்டந்து வாழ்த்து வாங்குறது. அப்போ அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு பயிற்சி, முயற்சி, உழைப்பு இருந்தால் இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு. அப்படி வாங்கின ஒன்னன் ஒல்லி அக்கா தான். அதுக்கு முன்னாடியும் பின்னாடி யார் வாங்கலை, அதுக்கப்புறம் யாருமே வாங்கலை. அந்த மாதிரி வந்து பிறகும் கூட அக்காவை நிறையா விமர்சனங்கள், எல்லல்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்களுடைய உயரத்தை தொட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தது, தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்தது, புதுச்சேரிக்கு கூடுதலாக பொறுப்பு வச்சது. அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனாதிபதி பதவிக்கான போட்டியில் வந்து கடுமையான பேர் அடிபட்டுச்சு. எல்லாருமே வந்து போட்டு இப்போ நாங்கள்லாம் வந்து ஓகே பண்ண நேரம் ராஷ்டிரபதி போகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டோம். ஆனால் அந்த எளிமை மாறாது. அவ்வளோ உயரம் தொட்டிருந்தாலும் அவங்க வந்து புரோட்டோக்கால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து அவங்க கவர்னராக இருந்தபோது நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அக்கா வச்சு. அந்த புரோட்டோக்கால் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆனது. அந்த புரோட்டோக்காலில் இருந்தாலும் சரி, சாதாரணமாகவும் சரி, அக்கா எப்பயுமே அக்கா தான். அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான அந்த சிம்பிளிசிட்டி அண்ட் வித்தவுட் எனி டவுட் டாக்டரையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த கப்புள் வந்து அவ்வளவு பிஸியான கப்புள். அவங்க வந்து ஆக்சுவலாக மருத்துவ உலகத்துக்கு ஒரு பேர் இழப்பு அக்கா அந்த இந்த பக்கம் உள்ளே வந்து. அதாவது ஆக்சுவலாக ஆனஸ்ட்லி ஐம் டெல்லிங், டாக்டர் வந்து அவ்வளோ ப்ரீசியஸ், அவருடைய டைம் கிடைக்காது. வந்து அவர் பெரிய பெரிய ஆட்களுக்கு அவ்வளோ நிறையா பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஹஸ்பண்ட் வந்து எல்லா பெண்களும் வேண்டி விரும்பி பிரார்த்தனை பண்ணி தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட். அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்முடைய வீட்டில் கணவன் மனைவி, அது ஜேஎஃப்டபிள்யூங்கிறனால இதை நான் சொல்கிறேன். அதாவது கணவன் மனைவியில் வந்து 2 பேரில் நம்ம வழக்கம் கணவனுக்கு துணை இருக்கிறது தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு பெரிய உயரத்தை தொடும்போது பின்னாடி ஒரு ஏனியாக நிற்பேன் அப்படிங்கிறது வந்து எல்லா கணவர்களுக்கும் சாத்தியம் இல்லை. அது டாக்டர் வந்து பெருசாக செஞ்சுருக்காங்க, எப்பயுமே அதையும் மறக்க முடியாது. ரொம்ப நன்றி சார், டாக்டர் சாருக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மை மட்டும் தான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், மேன் பிஹைண்ட் விமன் இல்லை, மேன் பிசைட் விமன் சொல்லுவேன் அடிக்கடி. அதனால் பக்கத்திலே இருந்து அவர்கள் ஊக்கத்தை தம்பி அழகாக எடுத்து சொன்னது நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். மனமார்ந்த நன்றிகள் மேம். நீங்கள் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். போன முறை உங்களுக்கு வைரலான கண்டென்ட் கொடுத்தேன், அதனால இந்த முறை கொஞ்சம் மன்னிச்சு விட்டு இன்னும் அதிகமான வைரல் கண்டென்ட் ஏதி சார். உங்களுக்கு மட்டும்தான் சார் இவ்வளோ எடுத்திருக்கோம், மற்ற பேஜெல்லாம் குட்டி தான், உங்களுக்கு தான் பெருசு. எக்ஸ்ட்ரா பேஜஸ் வாங்கி வேற இருக்கும் சார். அடிஷனல் பேப்பர் எழுதிட்டு இருக்கிறீங்களா அதில்? பட் பிகாஸ் யூஆர் ஆல்வேஸ் இன் யோர் ப்ரைம் சார். நிறைய பேருக்கு கிராஃப் இருக்கும்ல, அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் யூஆர் ஆல்வேஸ் இன் யோர் ப்ரைம். எப்பவுமே ப்ரைமில் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த தாரக மந்திரம் என்ன சார்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தெய்வம் வீற்று இருக்கிறது, ஆண்டாள் நாச்சியார்னு பேர். ஒரு பரம காருண்ய தாய். தயவுசெய்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பார்க்கணும். அவளுடைய காலடியில் பிறந்தவன் நான். என்னுடைய அட்ரஸ் வந்து 51 ஆண்டாள் சன்னதி. ரங்கமன்னார் தான் அங்கே உள்ள தெய்வம். அவருக்கு வந்து என்ன நட்சத்திரம் ராசியோ அதுதான் என்னுடையது. ஸோ பீகாரில் ஒரு குடும்பம் வந்து முழுக்க இருந்து அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பிறக்கிறது அப்படின்னா அது ஆண்டாள் காலடியில் பிறக்கிறதுன்னா, அதுவும் ஜிஹெச்சில் பிறக்கிறது அப்படின்னா அது அவளுடைய பிச்சை தான். எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம். பிரைமில் இருக்கனா இல்லையான்லாம் நான் தெரியல. நான் வந்து என்னுடைய மனசாட்சி பொதுவாக நான் இயங்கிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கேன். நியாயத்தை ஆதரிப்பேன் அப்படிங்கிற அந்த மக்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுடைய சப்போர்ட் தான் வந்து அன்பிலீவபிளான விஷயம். ரொம்ப ரீசெண்டாக எங்களுடைய சேனல் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அடைஞ்சது.
அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஒரே ஒரு வீடியோவில் கூட நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வாழ்நாளில் மொத்தமாக இந்த 6 வருஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க, பிடிச்சிக்கிளுங்க, கூட வாங்க, ஓடி வாங்க, இது சொன்னதே இல்லை. இந்த 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் அவர்களாக வந்து ஆதரிச்சார்கள்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது. நமக்கு வந்து ஒரு சரியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன் கிடைச்சிட்ருக்கு. இந்த கிரெடிட் கோஸ் டு ஆடியன்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவில் இருக்கும் போது சரி, நிறைய அதிகமாக ட்ராவல் ஆகும். அதே மாதிரி மீடியாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் இவ்வளோ நாள் இந்த ட்ராவலில் நிறைய நீங்கள் வந்து அவுட்டோர்ஸ் போக வேண்டியதாக இருக்கும். ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. இந்த டைமில் வந்து ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? எனக்கு ரொம்ப அற்புதமான ஃபேமிலி. ஒரே ஒரு மனைவி, ப்ளஸ் வந்து இல்லை திருத்தமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது வந்து அது அவங்க சந்தோஷப்படுவாங்களா, அதுக்கு அப்பா ரைட் ஓகே. ஸோ ரொம்ப பெரிய கோஆப்ரேஷன் அவங்கள்ட்ட வந்து. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரியும். நான் வந்து அம்மா சொன்ன மாதிரி நான் வந்து 26 வருஷம் முடிச்சிட்டேன். 27வது வருஷம் இந்த நவம்பர் வந்தால் எனக்கு 27வது வருஷம் இந்த ஃபீல்டில். ஸோ 2000 தான் நான் மேரேஜ் முடிக்கிறேன். ஸோ நான் மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே நான் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ வென் சி கம் டு நோ மீ, அப்போலேருந்தே இப்படி தான் இருக்கிறேன். அதனால் அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு விட்டாங்க இது வந்து நமக்கானது இல்லை அப்படின்னு. அவங்களுடைய தாத்தா வந்து என்னுடைய ராசி நட்சத்திரம் தான். அவங்க சொல்லியிருக்காங்க அப்பயே, இது வந்து நாட்டுக்கு பிரயோஜனப்படும், வீட்டுக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள் வந்து ரொம்ப லவ்லி சில்ட்ரன். அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான டைம் அவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீட்டில் வந்து நான் எப்படி இருப்பேன்னு எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சின்ன பொண்ணு வந்து சொல்லி செஞ்சு, அப்பா நீ ஒரு டம்மி பீஸ், என்னப்பா வெளியே ஒன்று இவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிப்பா. அதாவது அப்பா வீட்டில் தாண்டி டம்மி, அம்மா முன்னாடி வெளியில் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு தகப்பன் தான். என் வீட்டோட பலர் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அங்கே ஒரு காமன் மேன், ஒய்ஃபுக்கான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு குழந்தைகளுக்கான அப்பா, அவ்வளோதான். அதற்கு மேலே அங்கே வந்து ரங்கராஜ் பாண்டே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து இது ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் இதே மாதிரி 1-to-1 கான்வர்சேஷன்லாம் நடக்குமா சார்? பயங்கர காமெடியாக இருக்கும். அங்கே எல்லா இடத்துலையுமே என்டர்டைன்மெண்ட் நான் தான். ஆமாம், எல்லா இடத்துலையுமே காமெடி பீஸ் நம்மளை தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் வந்து ஜாலியாக போயிடுறது. ஃபேண்டாஸ்டிக் சார். இப்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது சார், அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். எல்இடி வரப்போகிறது ஆக்ஷன், அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்ன? லாஸ்ட் டைம் சுப்ரீம்லி ஆனஸ்ட்டாக இருந்தீங்க சார். ரியாக்ஷன் வந்து கமெண்ட்டாக வேணுமா, ஆக்ஷன் வேணுமா? என்ன நாங்கள் சினிமாவில் கூட நடிக்க ஆரம்பிச்சோம். உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு பொறுத்து சார். இதுக்கு நான் இப்படி தான் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நீங்கள் பண்ணிடலாம் சார். நடக்கும் ஆக்ஷன் என்ன அப்படின்றத முதல்ல எல்இடியில் பார்க்கலாம். தி ஆக்ஷன். நாம் தமிழர் அண்டு அதிமுக கூட்டணி 2026 நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் அது நடக்காது, 2026 நடக்காது. ஏன்னா அண்ணனுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது திரு சீமான் அவர்களுக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டார். அந்த என்டிகேக்கு பக்கத்தில் இப்போ வேற ஆள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேற சேனல் பார்க்கணும். JFW நீங்கள் பொலிட்டிக்கல் சேனலாக பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க. ஜெனரல் நாலேஜ்க்காக சார். ஓகே சார், ஓகே. நான் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். வருவாங்களா இல்லையா அடுத்த சர்ப்ரைஸ் வரும். ஸோ இந்த அலையன்ஸ் வந்து 2026 பாசிபிள் இல்லை. இல்லை. ஓகே சார். தி நெக்ஸ்ட் ஒன். முதல்வர் ஆகிறார் விஜய். அது அவரே நம்ப மாட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். அவர் எந்த விதமான கற்பனைகளுக்கும் போகிறது கிடையாது. அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள். அவர் வந்து ஹி வில் கிரியேட் எ ஹியூஜ் பெஞ்ச் மார்க். அவர் வந்து ஒரு கட்டாயமாக ஒரு அழுத்தமான தடத்தை பதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து முதல் தேர்தலை சந்தித்த விஜயகாந்தை முந்திவிட்டார். அதில் குழப்பம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நாம் தமிழரையும் முந்திவிட்டார். அதுலேயும் குழப்பம் இல்லை. அடுத்து எவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிறது கால சூழலை பொறுத்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் 2026 ஏப்ரல் மாதம் தான் போலிங் உங்களுக்கு. ஸோ அதற்குள்ளே நிறைய நடக்கலாம். நம்ம வந்து கற்பனைகளுக்கு போகிறதுல நியாயம் இல்லை. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ நிலைமையை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி அமையாத வரை நான் திரும்ப சொல்லுவது இன்னைக்கு நிலைமைக்குன்னு சொல்கிறேன். சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது வேறு கணக்குகள். நான் ஏற்கனவே சொன்னதான், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு ஆட்சி இல்லை. இந்த ரெண்டும் மாறாது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களே, அதான். நான் மட்டும் யோசிக்கல சார், எத்தனையோ பேர் இப்போ உடனே சாணக்கியா சப்ஸ்கிரைப் அப்படின்னு பண்ணிட்டாங்க. பிகாஸ் there's so much you're telling us, lines are, but there's so much of thought that's going into that. அடுத்தது சார், அடுத்தது புதிய கட்சியை தொடங்குகிறார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். எவ்வளோ பேர் இந்த மாதிரி நான் உசுப்பேற்றி விட்டுருப்பேன். இந்த மாதிரி என்னவே உசுப்பேற்றிட்டு அது எவ்வளோ சுலபமா. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேர்தலில் நிற்கணும். தேர்தலில் நிற்கணுன்னா ஜெயிக்கணும்னா காலை பிடிக்கணும், கழுத்தை நெரிக்கணும்.
எனக்கு இந்த ரெண்டுலேயும் உடன்பாடு கிடையாது. அதனால் அப்படியே ரிவர்ஸில் வந்து நான் வந்து குத்திட்டீங்களே சார். இல்லை, அது உண்மையான விஷயம். அது நான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளோ பெரிய அன்பை பெற்றவர், தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அன்பை பெற்றவர். அவர் கட்சி ஆரம்பிக்கிறோன்னே டக்குன்னு கன்னடிகா அப்படின்ட்டாங்கல்ல. உங்க கர்நாடகத்திலேருந்து காவிரி வராது, அரசியல் தலைவர் மட்டும் வருமானட்டாங்கல்ல. சூப்பர் ஸ்டாருக்கே அதை விட நம்ம ஓரமாக உட்காந்து விளையாட்டுக்கோ. அதனால் வந்து நமக்கு தெரியும் நம்முடைய உயரம். கலைஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். அந்த கற்பனைக்கெலாம் நான் போகவே மாட்டேன். நம்ம வந்து அடுத்தவங்களை பிடிச்சி இழுத்து விடுமே தவிர நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டோம். நீங்கள் பல வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதில் ஸோ மச் ஆஃப் தாட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னாங்களே, அதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ நான் வந்து மோட்டோலையை பார்த்துட்டு நம்ம மட்டும் இந்த நாட்டோடைய முதலமைச்சர் ஆகிட்டோம்னா அப்படி அந்த பிஸ்னஸுக்கே நம்ம போகிறதில்ல. அது ஆக போகிறதில்ல, அதற்கான முயற்சியும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்க்க விரும்புகிறேன். அதில் வந்து அரசியல் வந்து நேரடி அரசியல், வாக்கு அரசியல் நமக்கானதல்ல அப்படிங்கிற ரொம்ப தெளிவில் இருக்கிறேன். அதனால் அந்த பக்கம் என்னமே இல்லை. அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி என்ன காலத்தின் கையில் அது இருக்குங்கிற அந்த காமெடிலாம் நான் போகவே இல்லை. அந்த பக்கம் இல்லை. யாரோ ஒருத்தங்க அக்கா மாதிரி யாரோ பெரிய மனுஷங்க பார்த்து கொஞ்சம் ராஜா சபா சீட்டு அப்படி ஓரமாக ஏதாவது கொடுத்தாங்க. அப்படி அதுக்கும் கடுமையான போட்டி நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கியூ ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. வண்டர்ஃபுல். த லாஸ்ட் ஒன் சார், ஒரு வீடியோ. இந்த வீடியோக்கு உங்களுடைய ரியாக்ஷன். அதை விட அதிகமாக வெல்வோம். 200 தொகுதியும் வெல்வோம். அதே தான் திரு விஜய் அவர்களுக்கு சொன்ன கமெண்ட் தான். அது நடக்காதுன்னு தமிழக முதலமைச்சருக்கும் தெரியும். ஏன்னா 200 வெல்றதுங்கிறது சுலபம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் உருவாகி நிற்குது. திரு விஜய் அவர்கள் ஸ்லோவாக தன்னுடைய உயரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. ரெண்டு பேருமே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு இணைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு கம்பல்சன் இல்லை, ஒரு கன்விக்ஷனால் ஏற்பட்ட அலையன்ஸ். அது வந்து ரொம்ப தெளிவாக இப்போ எனக்கு நீ வேணும் உனக்கு நான் வேணும் வந்திருக்காங்க. அதனால் அது ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதனால் மும்முனை போட்டி இருக்கும்போது எந்த உத்தரவாதம் சொல்ல முடியாது. அது திமுக கவர்மெண்ட்டுக்கே தெரியும். காங்கிரஸ் கட்சி வந்து 117 சீட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 117ங்கிற நம்பர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட். அது ஹாஃப் ஆஃப் த டேலி. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நாங்கள் 25 சீட்டுக்கு செட்டில் ஆகிற ஆள் இல்லைன்னு அர்த்தம். திரு கே.எஸ். அழகிரி உள்ளேருந்து நாங்கள் வந்து சீட் அதிகமாக கேட்குற மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்றார். இதெல்லாம் ஒரு 3 வருஷம் முன்னாடி பேசியிருப்பாங்களாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரியுங்களா? அது பேச மாட்டாங்க. இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருக்கும் போது எந்த கட்சிக்குமே ஆப்ஷன் இல்லை. இப்போ விஜய்னு ஒரு கட்சி வந்த பிறகு பாருங்கள் எங்களுக்கு அங்கே கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லாருமே டிமாண்ட் அதிகரிப்பாங்க. 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இவங்க யாருமே 2021 எவ்வளோ சீட் வாங்கினாங்களோ அந்த சீட்டுக்கு செட்டில் ஆக மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25 சீட்டு கூட கொடுக்க வேண்டிய நிலைமை டிஎம்கேக்கு இருக்குது. அப்போ அவ்வளோ சீட்டு வெளியவே போகும்போது அவங்களால 200 அடிக்க முடியும்னு நான் நம்பலை. திமுகவால் இல்லை, திமுக கூட்டணியாலையும் 200 அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு அனலிஸ்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹோல் திங். இன்றைய நிலவரம் அக்டோபரில் இப்படி தான் இருக்குது. வரக்கூடிய அடுத்த 7 மாதங்கள் எத்தனை விஷயங்கள் மாறும் அப்படின்றது உங்களை வாட்ச் பண்ணாலே தெரியும் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹூ கிவ்ஸ் அஸ் எவ்ரி திங் இன் ப்ராக்டிக்கல் பிளாக் அண்ட் ஒயிட். சார், உங்களை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? என்னெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணலை. அந்த 2 மில்லியனுக்கு சார் அவங்கெல்லாம் என்னை கண்காணிக்கிறாங்க. அவங்க ஃபாலோயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு குருநாதர், ஒரு அரசியல் தலைவர், அவங்களுக்கு வந்து உள்ள ஃபாலோயர்ஸ் வேறு. நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சிசிடிவின்னு அர்த்தம். அது வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தே ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். மக்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆட்கள். அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்குதோ அதில் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெள்ளத்தனையை மலர் நிட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு தான். அது என்ன இருக்குதோ அதுதான். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காது. இங்கே இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க. அப்போ நல்ல அரசியல்வாதிகள் வந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. நல்ல அரசியல்வாதிகளுக்கு அந்த துணிச்சலும் அந்த சஸ்டைனபிலிட்டி இல்லை. துணிச்சல் இருந்தால் மாறிடுறாங்க, மாறினா துணிச்சல் இல்லாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி ரெண்டுமா ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது. பட் மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து ஒழுங்காக போராடினா அவங்க பெரிய நிறைய பேர் ஆதரிப்பாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். திரு சீமான் போன்றவர்கள் வந்து யாரு கூடயுமே கூட்டணி வைக்காமல் கிட்டத்தட்ட 4-5 தேர்தல் கடந்து 1.5% இன்றைக்கி வந்து 7.5% வந்திருக்காங்க. 35 லட்சம் வாக்காளர்களை சம்பாதிச்சிருக்காங்க. 35 லட்சம். சீமான் கட்சியில் அவர் தவிர அடுத்து யார் பேரே தெரியாது. ஆனால் அவர் வந்து தனியாக தன்னுடைய கொள்கையை சொல்லி அவருடைய பேச்சை நம்பி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மக்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. சரியாக அந்த கட்சிகளுக்கு அந்த துணிச்சல் இல்லை, அந்த தலைவர்களுக்கு துணிச்சல் இல்லைங்கிறத ரொம்ப கவலைக்குரிய விஷயம். பப்ளிக் வந்து எப்பயுமே சரியாக தான் இருக்காங்க இருக்கிற ஆப்ஷன்ஸில். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் அவார்டு வாங்குறேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு நம்மளை அவார்டு கொடுக்குற இடத்துல நகர்த்திட்டாங்க. ஏதோ சீனியர் சிட்டிசன் மாதிரி ஆக்கி சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படி சொல்லி சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லி சார் நீங்கள் வந்து உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிட்ற சார் சரிங்க அப்படின்னா நீங்கள் தான் அவார்டு கொடுக்குறீங்க, எனக்கு அப்போ யார் இப்போ கொடுப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப்டர் லாங் கேப் அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு பிறகு நான் வந்து வாங்குறேன். அண்ட் எஸ்பெஷலி நான் ஏற்கனவே லாஸ்ட் ஈவெண்ட்லேயே சொன்னது போல் JFWல வாங்குறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா பெண்கள்
இந்த செய்தி சேனல்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹாஃப் ஆஃப் த ஓட், இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டிலையும் ஆல் இந்தியாலையும் ஆண்களுடைய வாக்குகளை விட பெண்களுடைய வாக்கு அதிகமாக தான் இருக்கும். பட் என்னென்னா பெண்களுடைய வாக்குங்கிறது ஆண்களுடைய வாக்குடைய ப்ராக்சி மாதிரியே தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் சொல்கிறது நீ ஓட்டு போடு, என் பொண்டாட்டி என்னை மீறி ஓட்டு போட மாட்டா, எங்கள் வீட்டில் நான் சொல்கிறதா அப்படியே கொண்டு. ஸோ அவங்களுக்கான இண்டிபெண்டன்ட் தாட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த செய்தி சேனல்கள் பெண்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் பெரும் முயற்சி எடுத்தேன். அப்படி தான் நாங்கள் மக்கள் மன்றம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அம்மாலாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்காங்க. மக்கள் மன்றத்தில் நேரடியாக மக்கள்கிட்டே போய் லைவில் வந்து பொலிட்டிஷியன் வச்சு ஷோ பண்ணும்போது பெண்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து பெண்களை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அட்டன். Thank you so much for everything that is so honest on stage. மனமார்ந்த நன்றிகள் சார், and congratulations on the award. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambirathин Adayalam.